அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44, 45. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷருடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். உள்ளங்கை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பக்தன் எலியாவின் நாட்களிலே ஆண்டவர் 3½ ஆண்டு காலம் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தார். மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த பஞ்சம் என்பது அந்த நாள்ல அரசாட்சி செய்த இஸ்ரவேலை ஆட்சி செய்த ஆகாப் ராஜாவும் ஏசபேலும் ஆண்டவரை விட்டு பாகாலை சேவித்தார்கள். இப்படி உண்மையான தெய்வத்தை விட்டு பாகாலை சேவித்த பொழுது அவர்கள் மேல் கர்த்தர் தொடுத்த யுத்தம் தான் இந்த பஞ்சம். அவருடைய அட்டென்ஷனை அவர் பக்கம் திருப்பும்படி தேவனால் அனுப்பப்பட்ட பஞ்சம். இந்த 3½ வருடம் பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த உள்ளங்கை அளவு மேகம். பக்தன் எலியா அவன் சமுத்திர மார்க்கம் மத்திய தரைக்கடலை நோக்கி அவன் மழைக்காக ஜெபம் பண்றாருங்க. 7 விஷயம் ஜெபம் பண்ணினார். ஒவ்வொரு விஷயம் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சமுத்திர மார்க்கமா போய் பார் என்று சொல்ல 6 முறை பார்த்து விட்டு வந்து ஒன்றுமில்லை என்று சொன்னான். 7வது விஷயம் சொல்லுகிறாள், உள்ளங்கை மேகம் எழும்புகிறது என்று சொன்னான். உடனே தான் எலியா சொல்லுகிறார், ஆகா பார்த்து ரகத்தை ஊட்டி போய்விடு, பெருமழை இறைச்சல் கேட்கிறேன்னு சொல்ல. அதன்படி ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு மழையை கொடுத்து தேசத்தின் பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். தேசத்தின் பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஆரம்பம் கையளவு மேகம். அந்த கையளவு மேகத்தை அற்பமாய் எண்ணாதே, ஒரு பெருமழை இருக்கிறது என்கிற ஒரு சத்தியத்துங்க பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிய செயல்கள் கிரியைகள் எல்லாம், பெரிய திட்டங்கள் எல்லாம் ஆரம்பம் சிறியதாகத்தான் இருக்கும், ஆரம்பம் அற்பமாகத்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல பெரிய திட்டத்தை, பெரிய காரியங்களை, பெரிய செயல்களை செய்வதற்கு ஆரம்பம் எதுவும் அற்பமாத்தான் இருக்கும். ஆக அந்த அற்பமாக எண்ணாதிருங்கள். ஒரு சிறிய காரியமா இருக்கலாம், சிறிய விஷயமா இருக்கலாம், அந்த ஆரம்பத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். அங்கேதான் அற்புதம் செய்வதற்கு தேவன் தொடங்க போகிறார். பலப்படுங்கள், எழும்பி பிரகாசிங்கள், உங்கள் ஒளி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.